வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். யார் யார் எர்டிகா மாருதி சுசுக்கியில் எர்டிகா 7 சீட்டர் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஓல்டு ஜென்ரேஷன் எர்டிகாவுக்கு போகலாமா, இல்லை இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் போய்க்கலாமான்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். இந்த வீடியோ கடைசியில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம இப்போ எந்த ஜென்ரேஷன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன இப்போ நான் சொல்ல வரேங்கிறதே உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஜென்ரேஷன் எர்டிகாவோட ப்ரைஸு, புதுசு எடுத்துடலாமா இல்லை யூஸ்டு காசுலேயே ஓல்டு வெர்ஷன் எடுத்துடலாமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே, மைலேஜ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், மெயின்டெனன்ஸை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா எப்போ அந்த எர்டிகா அப்படிங்கிற மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். 2012 2018 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 2025 வரைக்கும் இருக்கிறது இப்போ கரண்ட் டெக்னாலஜி அப்டேட்ஸ் எல்லாமே கரண்ட் ஜென்ரேஷன் எர்டிகா ரெண்டையுமே போட்டிருக்கேன். லெஃப்ட் சைடில் ஓல்டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன், ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்க ஜென்ரேஷன் வெஹிக்கிள். இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் அண்ட் லுக் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளான லுக்கில் இருக்கும். இங்கே யார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி யூசேஜ் ஆகட்டும், வில்லேஜ் யூசேஜ் ஆகட்டும், எந்த ரெண்டுக்குமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இதில் இருக்காது. அண்ட் நியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி யூசேஜுக்கு நல்ல எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ப்ரீமியம் ஒன் ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலிஷான லுக்கில் ப்ரீமியமான ஃபீல் கொடுக்கும். ஸோ ப்ரீமியம் அண்ட் கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறவங்க நீங்கள் நியூ ஜென்ரேஷன் போய்க்கலாம். ஓல்டு ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி அப்டேட்ஸ் வந்திருக்கு. லைக் மாடர்ன் லைட்ஸ் ஆகட்டும், பூட் ஸ்பேஸ் ஆகட்டும். கம்பேர்ட் டு த ஓல்டு ஜென்ரேஷன், நியூ ஜென்ரேஷன் பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய விஷயந்தான் நிறைய பேர் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்க காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் அண்ட் மைலேஜ். இன்ஜின்னு பார்க்கும்போது ஓல்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர் டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷனில் ஒரு 24 25 வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நியூ வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். பிகாஸ் 2020 டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க டீசல் இன்ஜின். அதுக்கு மேலேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் ஸ்மார்ட் ஹைப்ரிடில் விட்டாங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 21 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பேஸ். இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். கார் வாங்க போகிறோம் அப்படின்னு மெயினாக 7 சீட்டர் வாங்க போகிறோன்னா இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் 7 சீட்டரில் 5 பேர் போகும்போது தெரியாது, பட் 7 பேர் போகிறோம் அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓல்டு ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். பிகாஸ் ரொம்ப கம்ஃபர்ட் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இது ரொம்ப ஒரு காம்பேக்டான இதாக இருந்தது பழைய ஓல்டு வெர்ஷன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் லென்த் அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைட் ஆல்சோ அதிகப்படுத்தியிருக்காங்க கம்பேர்ட் டு த ஓல்டு ஒன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் ஆகட்டும், உங்களுக்கு பேசஞ்சர் சீட் ஆகட்டும், பேசஞ்சர் லெக் ரூம் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகிற அளவுக்கு இருக்குது. நீங்கள் 7 பேருக்கு வந்தீங்கனால தாராளமாக ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகிற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓல்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 2012 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வராது, ஃப்ரண்ட் ஏசி மட்டும்தான். பட் 1 or 2 ஹை டாப் எண்டில் மட்டும் இருந்தது. டாப் எண்ட் வேரியண்ட்டில் 2012 டாப் எண்ட் வேரியண்ட் மட்டும் இருந்தது. பட் ஆஃப்டர் 2014 ஆஃப்டர் 2015 பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்டுக்குமே ரியர் எல்லா மாடல் எர்டிகா ஓல்டு வெர்ஷன் எர்டிகாவுக்குமே பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் நியூ 2018 மேலே எல்லா வேரியண்ட்டுக்குமே வந்துருச்சு ரியர் ஏசிங்கிற ஒன்று. நாலாவது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஆடியோ சிஸ்டம் அண்ட் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி, இந்த மாதிரி சின்ன டெக்னாலஜி அப்டேட்ஸ் மட்டும்தான் இந்த ஓல்டு வெர்ஷனில் வந்தது. பட் இப்போ வரதுல பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ப்ளே, டச் ஸ்க்ரீன் ஆகட்டும், சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்பி, ஏபிஎஸ் பிரேக்கு, ஏர் பேக் ஆகட்டும், எல்லா ஃபீச்சர்ஸுமே உள்ளே வந்துருச்சு. இன்க்ளூட் ஆகி தான் வருது காரு. அஞ்சாவதாக பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் ரீசேல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜென்ரேஷன் ரொம்ப லெஸ் மெயின்டெனன்ஸ் தான். பிகாஸ் ஆஃப் சீப்பர் ஸ்பேர் பார்ட்ஸ். நமக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஸ்பேர் பார்ட்ஸில் எடுத்துடலாம் ஓல்டு ஜென்ரேஷனுக்கு. பட் நியூ ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். அண்ட் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகம் தான். ரீசேல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா டீசல்
இன்ஜின். ஸோ அதுக்கு வந்து எப்போவுமே தமிழ்நாட்டில் டிமாண்ட் இருக்குது. இப்போ வரைக்குமே டீசல் இன்ஜினுக்கு டிமாண்டில் இருக்குது. பட் பெட்ரோல் இன்ஜின் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பெட்ரோலும் இருக்குது. பட் டீசலை விட எனக்கு பெட்ரோலுக்கு வந்து டிமாண்டு இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அடுத்து நம்ம 6வதாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓல்டு வெர்ஷனில் டீசல் இன்ஜின்ங்கிறதே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜஸாக போயிடுச்சு. பிகாஸ் கம்ஃபர்ட் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப வந்து கொஞ்சம் நாய்ஸியாக வைப்ரேஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெட்ரோல் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து வந்து லைட்டாக நியூ வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் ஆகட்டும், அந்த கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஓல்டு வெர்ஷனில். அதே வந்து நியூ வெர்ஷனில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட கொஞ்சம் தான் வந்து உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப அதிகப்படுத்தலை. ஸோ வந்து கம்ஃபர்ட்டும் வந்து அந்த பூட் ஸ்பேஸ் ஆகட்டும், 7 சீட் நீங்கள் 7 சீட்டுமே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட்டுங்கிறது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது வந்து நியூ வெர்ஷன் கொஞ்சம் ஹையஸ்ட் காஸ்ட்னு தான் சொல்கிறாங்க. எல்லா ப்ரைஸ் ஆகட்டும், மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு தான். ஃபஸ்ட்டு ஓல்டு ஜென்ரேஷனை பற்றி பார்த்துடலாம். அதை ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் 2012 to 2018 பார்த்திங்கன்னா என்ன ப்ரைஸ்க்கு வந்து காரை செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பேஸ் வேரியண்ட் பார்த்திங்கன்னா 5,90,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அதே பெட்ரோல் டாப் அண்ட் வேரியண்ட் பார்த்திங்கன்னா 7,30,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அதே டீசல் வந்து பேஸ் வேரியண்ட் பார்த்திங்கன்னா 7,30,000க்கு தான் சேல் பண்ணியிருக்காங்க. அதுவே டீசலில் டாப் அண்ட் வேரியண்ட் பார்த்திங்கன்னா 8,45,000 வரைக்கும் சேல் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே நியூ எர்டிகா இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் 2018லேருந்து ப்ரெசென்ட்டில் இருக்க நியூ எர்டிகா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பேஸ் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு பார்த்திங்கன்னா 7,44,000 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவே டீசல் டாப் வேரியண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இசட்டிஐ ப்ளஸ் வேரியண்ட் பார்த்திங்கன்னா 10,90,000 வரைக்கும் செல் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவே மிட் பெட்ரோல் ஆட்டோ வேரியண்ட் பார்த்திங்கன்னா 8,99,000லேருந்து 9,95,000 வரைக்கும் செல் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே இப்போ 2025 வந்து பெட்ரோல் பேஸ் வேரியண்ட் அதாவது எல்எக்ஸ்ஐஓ வேரியண்ட் பார்த்திங்கன்னா 8,80,000 வரைக்கும் செல் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவே பெட்ரோல் டாப் எண்ட் வேரியண்ட் பார்த்திங்கன்னா, அது இசட்எக்ஸ்ஐ வேரியண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12,94,000 ருபீஸ் வரைக்கும் செல் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன ஓல்டு ஜென்ரேஷனுக்கான ப்ரைஸ் ஆகட்டும், நியூ ஜென்ரேஷனுக்கான ப்ரைஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் விற்றுருக்காங்க, இப்போ என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்குங்கிறத அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாருதி சுசுகி ஷோரூம் விசிட் பண்ணி கரெக்டான ப்ரைஸ் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? நான் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நியர்லி கரெக்டான ப்ரைஸ் தான். பட் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கரெக்டான ப்ரைஸை தெரிஞ்சுக்கங்க. இப்போ வாங்க இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு போகலாம். இப்போ தமிழ்நாடு மார்க்கெட் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஓல்டு எர்டிகா வெர்ஷன் யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து நான் 7 சீட்டர் எனக்கு வேணும், கம்ஃபர்ட் ஓரளவுக்கு டீசெண்டான கம்ஃபர்ட் இருந்தால் போதும், எனக்கு வந்து லுக்கு டிசைன்லாம் ஓரளவு சிம்பிளான டிசைன் இருந்தால் போதும், பட் வந்து காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், மெயின்டெனன்ஸும் கரெக்டான ரொம்ப லெஸ் மெயின்டெனன்ஸாக இருக்கணும், மைலேஜும் நல்ல மைலேஜ் தரணும், ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கணும், ரிலையபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்கணும். அந்த மாதிரி பார்க்குறவங்க நீங்கள் கண்டிப்பாக ஓல்டு வெர்ஷன் அதாவது யூஸ்டு கார்ஸ்க்கு போய்க்கலாம். எர்டிகாவில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் போய்க்கலாம். அதுவே எனக்கு வந்து கம்ஃபர்ட் வந்து ப்ரீமியமாக இருக்கணும், லுக்கு வந்து காரோட லுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க வந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோ இல்லை ஸ்பேர்ஸ் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸில் விற்கிறதோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு கார் ரீசேல் பண்ணுறது மார்க்கெட்டை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து நியூ வெர்ஷன் போய்க்கலாம். பட் எனக்கு இதில் ரெண்டுமே நியூ வெர்ஷன் தான் வேணும், ஆனால் வந்து எனக்கு மைலேஜும் நல்ல மைலேஜ் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து சிஎன்ஜி வேரியண்ட் போய்க்கலாம். பிகாஸ் சிஎன்ஜி பார்த்திங்கன்னா மைலேஜ் பார்த்திங்கன்னா அதிகமாக தரும். இப்போ நியூ வெர்ஷன் அதாவது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் எர்டிகாலே போட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா நியர்லி 25 to 26.5 மைலேஜ் எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படி பார்க்குறவங்க அதுக்கு போய்க்கலாம். பட் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸை வந்து குறைச்சிரும். பிகாஸ் நம்ம சிலிண்டர் வைக்கணும், சிஎன்ஜி சிலிண்டர் வரும், சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேக் ஸ்பேஸ் வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டை கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலு. பட் நீங்கள் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு மைலேஜ் தான் வேணும்னா நீங்கள் சிஎன்ஜி தாராளமாக போகலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு முடிவில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் இந்த ஒரு டிசிஷன் கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் என்ன வண்டி எடுக்கலாம், அதாவது ஓல்டு வெர்ஷன் போகலாமா நியூ வெர்ஷன் போகலாமா அப்படின்னு என்ன ஐடியல் இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தாலோ, அதை மிஸ்டேக் அதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் எர்டிகா ஓல்டு வெர்ஷனோ நியூ வெர்ஷனோ வச்சுருக்கீங்கனாலும் அதோட ரிவ்யூ வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து இனிமேல் வாங்க போகிறவங்களுக்கு, யூஸ்டு காசில் வாங்க போகிறவங்களுக்கு, புது வெர்ஷன் வாங்க போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நன்றிங்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்துக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பார்த்தா சப்ஸ்கிரைப் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ மோர் கம்பேரிசன் வீடியோ வேணும் அப்படின்னா எந்த வண்டி கம்பேர் பண்ணணும்,
அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்த தடவைலேருந்து நான் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டி யாராவது வந்து ஓல்டு வெர்ஷன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் ரீசெண்டாக இந்த வீடியோவுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோ அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் வந்து எர்டிகா ஓல்டு வெர்ஷன் 2018 மாடல் டீசன்ட் வேரியன்ட் போட்டிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். வேறு ஏதாவது டீசன்ட் வேரியன்ட் காரோ இல்லை நியூ எர்டிகா வந்து வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வண்டி சேல்ஸ்க்கு வந்தால் சொல்கிறேன். நன்றிங்களே. தேங்க் ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பாருங்கள். நன்றி, வணக்கம்.